SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969. பாகிஸ்தான் மீதான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இஸ்ரோவின் பங்களிப்பு அதிக அளவில் இருந்ததாக அதன் தலைவர் கூறியுள்ளார். இந்தியாவின் முப்படைகளுக்கு இஸ்ரோ அளித்து வரும் பங்களிப்பு குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். 1999 கார்கில் போரின் போது அமெரிக்காவிடம் இந்தியா கார்கில் பகுதி தொடர்பான செயற்கைக்கோள் புகைப்படங்களை கேட்கிறாங்க. ஆனா GPS தரவுகளை அமெரிக்கா கொடுக்க மறுக்கிறது. இதுவே 26 வருடம் கழித்து ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள், ராணுவ தளங்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்துவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது அதே செயற்கைக்கோள் தரவுகள் தான். ஆனா அது நம்மளோட செயற்கைக்கோள். இஸ்ரோவினுடைய செயற்கைக்கோள் ஆபரேஷன் சிந்தூருக்கு மிகப்பெரிய அளவிற்கு துல்லிய தாக்குதல் நடத்துவதற்கு உதவி இருக்கிறது. நாட்டின் பாதுகாப்பில் அசத்தும் இஸ்ரோ. முதல்ல 10 செயற்கைக்கோள்கள் பயன்படுத்தப்பட்டாலும் எந்தெந்த கேட்டகரியில பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்க்கலாம். பயங்கரவாத ஊடுருவல் தடுப்பிற்காக பயன்படுத்தப்படும் செயற்கைக்கோள், அடுத்து தொலைத்தொடர்பு, மூன்றாவதாக உளவு மற்றும் நுண்ணறிவு. ஒவ்வொன்றாக விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல பயங்கரவாத ஊடுருவல் தடுப்பிற்கு பயன்படுத்தக்கூடிய 3 செயற்கைக்கோள் வகைகள் தான் பார்க்கிறோம். கார்டோசேட் சீரியஸ், ஆர்ஐசேட் சீரியஸ் மற்றும் மைக்ரோசேட் ஆர் என இந்த 3 செயற்கைக்கோள்களும் தான் பயங்கரவாத ஊடுருவலை மேலிருந்து தெளிவாக கண்காணிக்கிறது எல்லைப்புறங்கள்ல. குறிப்பாக இதுல ஆர்ஐசேட் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கிய பங்காற்றுது. இதோட வல்லமை பார்த்தோம் அப்படின்னா தீர்மானமான புவிப்படங்களை கொடுக்குது. அனைத்து காலநிலைகள்லையும் ரேடார் மூலமாக படம் பிடிக்க முடிகிறது தான் இதோட சிறப்பாக பார்க்கப்படுது. 1 மீட்டருக்கு 0.6 மீட்டர் வரையும் டெப்தா பார்க்க முடியும். பயங்கரவாதிகளுடைய முகாம்களை எந்த அளவிற்கு நம்ம சிதைத்தோம் என்பதை செயற்கைக்கோள் புகைப்படங்களை இந்திய அரசு வெளியிட்டது. பயன்பாடுகள் பார்த்தோம்னா எல்லை பகுதியினுடைய மாற்றங்களை கண்காணிக்க முடியும். பயங்கரவாத முகாம்கள் எந்தெந்த பகுதிகளெல்லாம் இருக்குதுன்னு பார்க்க முடியும். பாகிஸ்தான்ல ராவல்பிண்டியில தொடங்கி கராச்சி வரையில் உள்ள அனைத்து பகுதிகளையும் நம்மளால சிறப்பான முறையில் பார்க்க முடியும். அதோட வழித்தடத்தையும் நம்மளால கண்காணிக்க முடியும். அடுத்ததாக தொலைத்தொடர்பு ரொம்ப முக்கியமானது. தொலைத்தொடர்புலேயே தரைப்படை, கப்பற்படை, விமானப்படைன்னு 3 படைகளுக்கும் தனித்தனியான தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள்கள் செயல்படுது. GSAT சீரியஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த கம்யூனிகேஷன் சேட்டலைட் இதனுடைய வல்லமை பயன்பாடுகள் குறித்து பார்க்க போறோம். வல்லமை பொறுத்தவரையும் S-band மொபைல் கம்யூனிகேஷன் சேட்டலைட், மேம்பட்ட குறியீட்டான தொடர்பு, நமக்குள்ள மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். எதிரிகள் யாரும் நம்ம என்ன பேசுறோம்னு கூட கண்காணிக்க முடியாது. நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆதரவு கொடுக்குது. கடற்படை, விமானப்படை, தரைப்படை 3ஐயும் இணைக்கக்கூடிய வகையில இந்த செயற்கைக்கோள்கள்லாம் செயல்படுது. அடுத்து இதனோட பயன்பாடு ராணுவ யூனிட்டுகளுக்கு இடையிலான குறியீட்டான தொலைத்தொடர்பு, சமிக்கைகளை அனுப்ப முடியும், அதை பாதுகாக்கவும் முடியும், என்ன கம்யூனிகேஷன் பண்றோம் அப்படிங்கிறத. அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது உளவு மற்றும் நுண்ணறிவு செயற்கைக்கோள், சிக்னல்ஸ் இன்டெலிஜென்ஸ் சேட்டலைட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த செயற்கைக்கோளினுடைய பயன்பாடுகளை பொறுத்தவரையும் எதிரியினுடைய ரேடார் அமைப்புகள் எங்க இருக்குது அப்படிங்கிறத கண்காணிக்க முடியும். நம்ம இப்போ ரஃபேல் விமானத்தை எடுத்துட்டு போறோம் அப்படின்னா எந்த இடத்துல ரேடார் இருக்கு அப்படின்னு நம்மளால முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியும். அவங்களோட நெட்வொர்க் செயல்பாடுகளையும் கண்டறிந்து சரியான தாக்குதலை நம்மளால மேற்கொள்ள முடியும். அடுத்ததாக நெட்ரா அப்படிங்கிற இந்த செயற்கைக்கோள் எதிரி நாட்டு செயற்கைக்கோளை ஹேக் செய்ய முடியும். அதாவது அவங்களுடைய எதிரியினுடைய செயற்கைக்கோள் சந்தேக தொலைத்தொடர்பு குறிகள், அவங்களோட சிக்னல்ஸையும் நம்மளால மானிட்டர் பண்ண முடியும். ஒரு போர்க்கப்பலை ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு நகற்ற போறாங்க, இந்தியாவினுடைய ஒரு நகரத்தின் மீது தாக்குதல் நடத்த போறாங்க அப்படின்னா நம்மளால இந்த நெட்ரா அப்படிங்கிற செயற்கைக்கோள் மூலமாக தெளிவாக பார்க்க முடியும். தரைப்படை, கப்பல் படை, விமானப்படையை தாண்டி 4வது படையாக அறிவியல் படையும் இணைந்துதான் இந்த ஆபரேஷன் சிந்தூரில் துல்லிய தாக்குதல் நடத்துவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969.